ஏன் நேசிக்கணும்? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய பிரத்யேகமான துஆவை வழங்கி இருக்கிறார். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா யதுஊ பிஹா ஃபவுஸ்துஜி. எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள், பயன்பெற்று விட்டார்கள். ஆனால் ஃபஜஅல்து தஅவதி ஷஃபாஅத்தன் லிஉம்மதி இலா யௌமில் கியாமா. நான் மட்டும்தான் அந்த துஆவை, அந்த பிரார்த்தனையை என் சமூக மக்களுக்காக வேண்டி நாளை மறுமையிலே அவர்கள் சுவனம் புக வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சுவனத்திற்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டம் வந்துச்சு, எனவே அதை பயன்படுத்தினார்கள். அந்த துஆவை மாணவிகளுக்கு வராத கஷ்டமா? எவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறார்கள், போரிலே சகித்திருக்கிறார்கள், நபித்துவத்தின் மூலமாக சகித்திருக்கிறார்கள், மகளின் மூலம் சகித்திருக்கிறார்கள், பேர குழந்தைகள் மூலம் சகித்திருக்கிறார்கள். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்த பிறகும் கூட அந்த துஆவை தனக்காக வேண்டி பயன்படுத்தவில்லை, தன் குழந்தைகளுக்காக பயன்படுத்தவில்லை, மகளுக்காக யாருக்காகவும் பயன்படுத்தவில்லை, நமக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபியை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க கடமைப்பட்டோம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்திமா நாயகி நபியிடத்திலே வருவார்கள், நாயகமே ஹசன் ஹுசைன் அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதாக, இஸ்லாமிய எதிரிகளால் கொல்லப்படுவார் என்பதாக நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்ட அந்த துஆவை, உங்களுக்கென்றே ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த துஆவை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாமா? சொன்ன பொழுதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா பாத்திமா, அந்த துஆவை நான் இங்கு பயன்படுத்த முடியாதுமா, அந்த துஆவை நான் என் சமூக மக்களுக்காக வேண்டி நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த இரக்க நபியின் மீது நாம் இறக்கின்ற வரை இல்லை இறந்த பிறகும் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமா இல்லையா?